ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மாவெல்லாம் எதுவும் பிசையவே வேண்டாம், கை வலிக்காமல் ரொம்பவே ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1 கப் துருவின தேங்காவை இந்த மாதிரி லைட்டாக நான் வதக்கிக்கிறேன். அந்த ஈரப்பதம் போனால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் அன்றைக்கி ஒரு 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போது இந்த நாட்டு சக்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எனக்கு நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தட்டி வச்சு ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு வாழை இலையில் தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக கொழுக்கட்டை செய்யும்போது மாவை பிசைஞ்சு அதில் உள்ள ஸ்டஃபிங் வைப்போம். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எதுவும் கஷ்டப்படாமல் இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக வச்சு மூடி நம்ம வேக வைக்க போகிறோம் ஸ்டவ்வில். இட்லி பானையில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சா போதும். இப்போது நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை நான் இன்றைக்கி ஒரு 15 நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன். நம்ம மாவு வேக வச்ச மாவாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஒரு 10 நிமிஷமோ இல்லை 8 நிமிஷமோ வச்சா போதும். நம்ம டைரெக்டாக மாவை சேர்க்குறதுனால ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வைங்க. இப்போ எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவும் குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.